ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதும் காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் முருங்கைக்காய் சாம்பாரும் தான். வெண்பொங்கலுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து போட்டிங்கன்னா பொங்கல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதை 2-3 தடவை அலாசி ஊற வச்சிடலாம். அரிசி ஊறினதும் குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா 2, மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினதும் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றி பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்ததும் அரிசியை நல்லா அலசி தண்ணியை வடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும், கொல கொலன்னு வரும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா பொங்கல் ரெடி. பாருங்களே எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கடைசியாக ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையானதை பார்க்கலாம். 2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சட்டியில் தான் சாம்பார் வைப்பேன், அதனால தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம அலசி வச்சுருக்கிற துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்டியில் வச்சிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பருப்பு சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஃபில்டர் தண்ணி ஊற்றுனீங்கனாலும் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். பருப்பு வேகிறதுக்குள்ளே காயை கட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணி, முருங்கைக்காய் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கலுங்கிற நல்லா சாம்பார் நல்லா கொலக்கலன்னு வரணும். அப்போ தான் பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் 3 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதை சாம்பாரில் கொட்டிட்டா சாம்பார் ரெடிங்க. பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. வடை இல்லாமல் என்றைக்குமே பொங்கல் ஃபினிஷ் ஆகாது, அதனால் வடையும் சுட்டாச்சு. சுட சுட பொங்கல், சாம்பார், வடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.